பிரியா, இனிமே டீ காபி போடுறது, சமையல் செய்யறது எல்லாம் நீயே பாத்துக்கோ. அம்மாவை செய்ய விடாத. ஏன் நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ண? நீ தான் செய்யணும். ஓஹோ, இந்த வீட்டு வேலையெல்லாம் சேர்த்துக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஹே, அப்படி சொல்ல வரலம்மா. எங்க வீடுன்னு வந்துட்டா எல்லா வேலையும் வீட்டுல இருக்கிறவங்கள ஷேர் பண்ணி தான் செய்யணும். வீட்டு மருமக தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சட்டம் இருக்கா என்ன? ஐயோ சாரிம்மா, நீங்க ஷேர் பண்ணியே செய்யுங்கம்மா. இப்போ என்னம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்க? ஆமா, ஸ்நாக்ஸ் கொண்டு தான் குறைச்சல். தின லட்டு செஞ்சிருக்கேன், இருங்க கொண்டு வரேன். பசங்களோட ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ஹெல்த்தியா செஞ்சு தரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கம்பு லட்டு செஞ்சு கொடுங்க. அவ்வளவு ஹெல்த்தியானது அண்ட் பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கம்பு சேர்த்திருக்கேன். இது நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சில டைம்ஸ் இதுல கல்லெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை கடாயில நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும். இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரு 1/2 கப் கிட்ட பொட்டுக்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும்னு கிடையாது. சும்மா 1 நிமிஷம் பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. ஸோ இன்னும் நல்ல ஃபிளேவர் தரத்துக்காக 2 ஏலக்காய் இதோட சேர்த்துட்டு நல்லா இது போல பவுடரை அரைச்சிட்டு ஒரு சல்லடையில சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில இருக்க இந்த திப்பியை நம்ம தோசை மாவு, இட்லி மாவுல கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மாவு சலிச்சு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கம்பு எடுத்த அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது வெள்ளம் நம்ம பாகுபதெல்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. வெள்ளம் கரைஞ்சாலே போதும். இப்ப கரைச்சி எடுத்த வெள்ளத்தை ஒரு ஃபில்டர்ல இது போல மாவுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இது போல மாவுல பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப மாவு நல்லா பிசைஞ்சு இது போல கெட்டியானதும் கையில கொஞ்சமா நெய்யோ இல்ல எண்ணெயோ கிரீஸ் பண்ணிட்டு நம்ம உருளை பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸை நெய்ல ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நம்ம உருளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸா செஞ்சு தரலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.